முன்னாள் பேரவைத் தலைவர் செல்லபாண்டி அவர்கள் தலைமையில் தேவர் கல்விச் சங்கம் உருவாக்கப்பட்டுச்சு. அதோட சார்பில் மேல நீலிதநல்லூரில் அமைந்த பசும்பொன் தேவர் கல்லூரி, அந்த கல்லூரிக்கு அனுமதி வழங்கினதோடு 44.94 ஏக்கர் நிலத்தையும் தலைவர் கலைஞர் அவர் வழங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கல்வி நிறுவனம் என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதோ அதை சீர்குலைக்கக்கூடிய வகையில் சில தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வட்டாரத்து மக்கள் தொடர்ந்து போராட்டத்தை கூட நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆட்சி அமைஞ்சதும் தீர்வு காண்போம்னு நான் சொன்னேன். 2021 நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதும் அதை மீட்டிருக்கிறோம். இப்போது அரசு மேற்பார்வையில் அந்த கல்லூரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சிறப்பாக நடத்த நிர்வாக ரீதியாக எல்லா உதவிகளையும் நம்முடைய திராவிட மாடல் அரசு நிச்சயமாக உதவி செய்யும் என்ற அந்த நல்ல செய்தியை கூட நான் இங்கே தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தேவர் ஜெயந்தி விழாவின் போது கூட்ட நெரிசலை தவிர்க்கக்கூடிய வகையில் வெயில் மற்றும் மழையிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க பசும்பொன் திருமகனார் நினைவிடத்தில் 1,55,00,000 ரூபாய் செலவில் புதுசாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அரங்கத்தை கடந்த ஆண்டு நான் தான் திறந்து வச்சேன். புதுசாக பசும்பொன்னில் ஒரு திருமண மண்டபம் அமைக்கணும்னு ஒரு கோரிக்கையும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கோரிக்கையை உடனடியாக ஏற்று 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேவர் திருமகனார் பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன். பசும்பொன் திருமகனாரை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிடும்போது, வீரராக பிறந்தார், வீரராக வாழ்ந்தார், வீரராக மறைந்தார், ஏன் மறைவுக்கு பிறகும் வீரராக போற்றப்படுகிறார்னு சொல்லுவார். அத்தகைய பசும்பொன்னரை போற்றுவோம், வணங்குவோம். நன்றி, வணக்கம்.